சார் இதுக்கு பேர் பட்ஜெட் இல்லை சார், டப்ஜெட்டு. இந்த விஜய் சார் நிறைய இந்த பல மொழி படங்கள்லேருந்து டப் பண்ணி தமிழில் ஓட்டுவார்ல, அந்த மாதிரி திமுகட்டேருந்து டப் பண்ணி இப்போ உட்காந்து சட்டமன்றத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சது தான். அவங்க வாசிக்க இது எங்கேயோ ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கன்னா, பட்ஜெட் உரைன்னு பேர் வச்சுருக்கக்கூடாது, பேர் மாற்றும் முறை, திட்டங்களுக்கு பேர் மாற்றும் முறை அப்படி நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார். மரிய வில்சன் பட்ட பாடு, இந்த பட்ஜெட்டுக்காக பட்ட பாடு வீண் போகலை. அவ்வளவு மெனக்கட்டுருக்காருன்னு வைங்கள, உண்மையில இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று வாசிச்சார்ல, அது வாசிக்கிறப்ப தமிழனை பக்கத்தில் உட்காந்து சவத்தில் டம்முன்னு முட்டி ரத்தமே வந்திருக்கும் தலையிலேருந்து. ஆனால் இந்த முறை பரவாயில்ல, தமிழண்ணையை மரிய வில்சனை காப்பாற்றி இருக்கிறாப்புல. நைட்டு பூரா உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னு வைங்கள, தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா புதுசு, இவ்வளோ லாங் டேர்மு வாசிக்கிறதுலாம் கஷ்டம். அப்போ கூட இந்த சுந்தர் திட்டம் ஒன்று வந்துருச்சு. அது சுந்தர் இல்லை, அது சுடர் திட்டம். ஆக்சுவலி சுந்தர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, பரவாயில்ல. அண்ணன் குறைஞ்சபட்சம் இதுக்காகாது 5 வருஷத்தில் கண்டிப்பாக தமிழ் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வாசிப்பார், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்புறம் இந்த திட்டங்களை எடுத்து வந்தால கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டு எல்லாருக்குமான பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுவோம், இதை பாருங்கள், தமிழ்நாடோட பட்ஜெட்டை கண்டு இந்தியாவே அப்படியே அதிர போகுது. அப்படி ஒரு பட்ஜெட்டு தமிழ்நாட்டில் இருக்கும். உண்மையிலேயே கடைசியில் சுந்தரராஜ் அண்ணன் காமெடி தான். அதில் ஒன்றும் இல்லைடா, தூக்கி போட்டு போ, அடுத்த வேலையை பாரு. தேவையில்லாமல் 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா. இப்போ திட்டம் கொண்டு வந்தீங்கல்ல, என்னென்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? வெற்றி மடிக்கணினி திட்டமா, கம்ப்யூட்டர் லேப்டாப் திட்டமா? அதுதானே அம்மா கொண்டு வந்தாங்க. லேப்டாப்பெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தா இல்லை. திமுகவில் ஒரு ஸ்பூனு, அதிமுகவில் ஒரு ஸ்பூனு, அதுதான் தேவை. பட்ஜெட் அப்படி தான்ப்பா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இந்த சொன்னாங்கல்ல இந்த தங்கம், இது தாலிக்கு 8 கிராம் தங்கம், தாலிக்கு தங்கம் தானே அது, வேறு எதுவும் கிடையாதுல்ல. இந்த சைக்கிள் திட்டம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சார், நாங்கள் அதை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நீ அப்கிரேட் பண்ணாலும் சரி, இல்லை நீ வேறு எந்த கிரேடு பண்ணாலும் சரி, ஆனால் அது ஆல்ரெடி இருந்த திட்டம் தானே, அதைத்தானே எடுத்துக்கொண்டாந்து இப்போ புதுசாக என்னத்தை இப்போ புதுசாக நாங்கள் கூவனது இது வரைக்கும் யாரும் கை வைக்காத ஒரு இடம் உண்மையிலேயே. ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி தான் பரவாயில்ல. ஐடியா இருக்குது, வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் பயங்கரமான ஆட்களை கூப்பிட்டு நாங்கள் அதை பண்ணி முடிச்சிடுவோம். அப்போ அதுக்கு நீ பிளான் போடு. அதுக்கு நம்மக்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது சார். கொண்டு வராங்க சார், எதை கொண்டு வராங்க. இப்போ இந்த உண்மையிலேயே எதிர்பார்த்தது நிறையா இருந்துச்சு, ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லி எடுத்துக்கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையே. கேட்குறாங்கல்ல சார், இதை நாங்கள் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீங்கள் கொண்டு வந்த திட்டம்ல. இப்போ இந்த சேவை உரிமை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார், உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சேவை உரிமை திட்டத்துக்கும் பட்ஜெட்டுக்கு என்ன? அதுக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்கீங்க? அது அரசு செய்ய வேண்டிய பொது கடமை. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கு முன்னெடுக்கலை. இப்போ பல மாநிலங்கள் எடுத்துட்டாங்க, அதை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டாந்து திணிக்கிறியா, உண்மையிலேயே நல்ல விஷயம். அதில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கிற? அவன் எதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இப்போ எடுத்துக்கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுக்குற இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், உண்மையிலே சார் அந்த கோடி இதெல்லாம் நீங்கள் வைக்கிறது ஓகே. இந்த இது சொன்னாங்கல்ல 8 கிராம் தங்கம், இந்த 8 கிராம் தங்கத்துக்கு எவ்வளோ சார் நிதி ஒதுக்கியிருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கல்யாணங்கள் நடக்குது தெரியுமா? இந்த கல்யாணம் இப்போ அதில் ஏதாச்சும் லிமிட்டேஷன் கொண்டு வர புரியல. அதாவது சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணம், அதுக்கப்புறம் இந்த சொல்லுவாங்கல்ல எல்ஜிபிடி கம்யூனிட்டி திருமணம், அதுக்கெல்லாம் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம்னா. ஏன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அப்படி தானே இருக்குது. நீங்கள் வச்சுருக்க பட்ஜெட்டுக்கும் அந்த டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவுக்கு மேட்சே ஆகலையே. சொல்கிறாங்கல்ல எடுத்து சார், ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் கல்யாணம் நடக்குதான் தமிழ்நாட்டில். 5 லட்சம் கல்யாணம். அந்த 5 லட்சம் கல்யாணத்துக்கு நீங்கள் அப்போ 5 லட்சம் பவுனு போடணும். 5 லட்சம் பவுனோட சேர்ந்து பட்டுப்புடவையும் சேர்த்து போடணும். 5 லட்சம் பவுனு பட்டுப்புடவை, 5 லட்சம் பட்டுப்புடவை. ஒரு பட்டுப்புடவை எவ்வளவு? குறைஞ்சபட்சம் கொள்முதல் விலைக்கு ஒரு 5000 வச்சுக்கோமா. ஏன்னா அவங்க தான்ப்பா சொல்லியிருக்காங்க நல்ல பட்டுப்புடவை. அந்த நல்ல பட்டுப்புடவை ஒரு 5000 வச்சுக்க.
ஒரு பவுன் நகை எவ்வளவு, இன்னைய தேதிக்கு செய்கூலி சேதாரம் அந்த இது எல்லாத்தையும். இல்லை தங்கத்தை கட்டியாக கொடுத்துருவீங்களா, இல்லை உருட்டி கொடுப்பீங்களா, எப்படி கொடுப்பிய? எப்படியும் ஏதோ ஒரு வகையில் மோதிரமாவோ தாலியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கணும். இல்லைப்பா காசை மட்டும் போட்டு விட்றேன், நீ வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அது சொல்ல முடியாது. ஒரு வேளை சொல்லியிருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு தலைக்கு, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு 1,25,000 கொண்டு போய் கொடுக்கணும். 5 லட்சம் இன்ட்டு 1,25,000 எவ்வளோ ஆகுது? ஆல்மோஸ்ட் 6,000 கோடி ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 6,000 கோடி சார். நீங்கள் என்ன செய்ய, கல்யாணம் இதுக்கப்புறம் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த சொன்னாங்கல்ல, இந்த இதுக்கு தகுதியுள்ள இதுக்கெல்லாம் வந்து கொடுப்போம் விவசாயிகளுக்கு, அந்த லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அவங்க கொடுக்குற பட்ஜெட் நீங்கள் அதை ஒதுக்கின பட்ஜெட்டு 15% கூட கிடையாது. இதுதான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் எடுத்து வாசிக்கிறாப்புல மரிய வில்சன் வாசிக்க அப்படியே பூத்து குலுங்குது. அங்கேருந்து ஸ்டாலின் சார், டே இது நான் ஏற்கனவே கொண்டு வந்ததுடா, இதுக்கு வேறு கலர் எடுத்து போட்டு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கேட்பாங்களா மாட்டாங்களா சார்? இப்போ எந்த தைரியத்தில் இதை கொண்டாந்து எல்லாத்தையும் எல்லாருக்குமான பட்ஜெட்டுன்னு கொண்டாந்து கொடுத்திய? சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு, மொத்தம் எத்தனை சுய உதவிக்குழு இருக்குன்னு தெரியுமா? குறைஞ்சபட்சம் அந்த கணக்கினாலும் எடுத்தீங்களா? 38,000 சுய உதவிக்குழு கொடுக்குறாளா? மொத்தம் இருக்கிறது 4.5 லட்சம் குழுவான். எடுத்து சொல்லியிருக்கிறாங்கல்ல இந்த இவர் நிரஞ்சன் செய்தியாளர், அவர் சொல்லியிருக்காப்புல 4.5 லட்சம் குழு சார். இந்த 4.5 லட்சம் குழுவில் 38,000 மட்டும்தான் கொடுக்குறாங்க. அவன் பேலன்ஸ் இருக்க குழுவெல்லாம் யார்கிட்ட போய் வாங்குறது? பக்கத்து ஸ்டேட்டில் போய் வாங்கவா, இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கு போய் வாங்கவா? கொடுக்குறதா இருந்தால் எல்லாருக்கும் ஒன்றா. அது எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த 38,000 முதல்ல எடுத்தீங்க? அதுதான் தெரியல. இப்போ மற்றவங்க உட்காந்து கேட்பாங்கல்ல, என்ன சார் ஆச்சு? இப்போ யாருக்கான இந்த பட்ஜெட் தொடர்ந்து அது பட்ஜெட்டுக்கு நீங்கள் சொல்ல, அது போகிறதுக்கு முன்னாடியே 3 மாதத்திலே பல சாதனைகளை புரிந்த தலைவர். என்ன சாதனை? ஏற்கனவே அவங்க வச்சு எக்ஸிக்யூட் பண்ண திட்டத்தை நீங்கள் போயிட்டு பார்வையிட்டது சாதனை இல்லையா? இல்லை சார், அதான சார் இருக்கிறதுல பெரிய சாதனை. இந்த 3 மாதத்தில் சொல்லிக்கிற மாதிரி என்ன சாதனை இது வரைக்கும் நீங்கள் கொண்டாந்து தள்ளுனீங்க தெரியலையே. இப்போ கல்விக்கு வந்து கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபா கம்மியாக இருக்கான் கல்வி திட்டது. அவங்க அந்த பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி போட்டது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் போட்ட பட்ஜெட் ஏற்கனவே போட்டவங்க தப்பாக போட்டாங்க, ஏற்கனவே இருந்த ஸ்கூல் எல்லாம் எதுக்கு சார் முன்னிய? அவங்க தப்பாகவே போட்டாலும் இன்க்ரீஸ் பண்ணி, இந்த சௌமியா அக்கா சொன்னாங்கல்ல, ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் இருக்கிற ஸ்கூலெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அவன் தான் HM, அவன் தான் வாத்தியார், அவன் தான் சமயக்காரரு, அவன் தான் ஸ்கூலோட பியூனு, எல்லாத்தையும் அவர் தான். கரண்ட் பில்லேருந்து அத்தனையும் அவர் தான் பார்க்கணும். இந்த லட்சணத்தில் இடையில வேலைக்கு வேற கூப்பிடுவா அரசாங்கம், அதுக்கு வேற போகணும். அதுக்கப்புறம் மீட்டிங்கு வேற கூப்பிடுவா, அதுக்கு வேற போகணும். இப்போ அதையெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 பேர் போட்டால் என்ன? ஏன் அதுக்கு கடன் வாங்கினா தமிழ்நாடு உங்களை திட்டுமா? அது எப்படியும் கடன் தானே வாங்க போகிறோம். இப்போ இந்த கடன் மேட்ருக்கு வர இதெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆடு இதெல்லாம் கொடுக்குறேன்னு இருக்க, இதெல்லாம் ஏற்கனவே இருந்த திட்டம். இப்போ எடுத்துக்கொண்டாந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உண்மையிலே நல்ல விஷயம், அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அந்த ஆடு கொடுக்குறது, 10,000 பேர் 20,000 பேருக்கு மாடு கொடுக்குறது, தாராளமாக எடுத்துக்கொண்டாந்து கொடுங்க. ஆனால் கொடுங்க எப்பன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் சேர்த்தாப்புல எடுத்து கொடுக்கணும்ல. இந்த பட்ஜெட்டில் அவங்க அதான் எதுக்காக இந்த பட்ஜெட்டு கொண்டாந்து வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் 1.25 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போகிறோம். 1.25 லட்சம் கோடி. ஏன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே தான் 10 லட்சம் கோடி வாங்கினாங்கல்ல, அதை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் முடிச்சு விட்ருவோம். அதான் என்ன முடிச்சுடுவீங்க? இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எவனு கடன்னு கேட்டு போனாலும் தரமாட்டேன், அந்த அளவுக்கு நாங்கள் முடிச்சு விட்ருவோம். அப்படித்தானே சார்? அந்த ஆங்கிளில் தான் சார் இது எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ போய் 1.25 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி கஜானாவை வலிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் எதை வச்சு செலவுக்கு மட்டும் கொண்டாந்து இல்லை, எதை தூக்கி இப்போ நிப்பாட்ட புரியும்? இப்போ இதையெல்லாம் எதை வச்சு டாலி பண்ண இவ்வளவு கொண்டு வந்தீங்கல்ல சார்? இப்போ மடிக்கணினி திட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, எல்லாத்தையும் இப்போ தானே போன டைம் தானே கொடுத்தாங்க. புதுசாக கொண்டு வந்த திட்டம் மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி பேசிப்பாங்க. இப்போ அதுக்கு வேறு ஃபயர் விடுவாங்க. எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் ஆளுகளே அதில் ஸ்டாலின் சார் படம் வந்துச்சுன்னு சொல்லி அதை அழிச்சுவிட்டு விஜய் சார் படத்தை அப்லோட் பண்ணாயப்பா. அதை பண்ணாங்க தெரியுமா? அப்புறம் எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் நம்ம எது சொன்னாலும் இவங்க வந்து ஒன்றத்தையும் வந்து எதையுமே தெரியாமல் அப்படியே வந்து ஏற்றிக்குவாங்க. அப்படி தானே அந்த எண்ணங்கள், அந்த ஒரு இது நம்பிக்கையில் தானே நீங்கள் இவ்வளோ வேலையை பார்த்திய. வேற இந்த பட்ஜெட்டில் புதுசாக அதை ஒன்றும் இல்லை,
சென்ட்ரலான ஆட்களுக்கு என்ன இருக்கு? தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த பட்ஜெட்டு எந்த விதத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு. அதான் இவங்களுக்கு நமக்கு சலுகை கொடுக்கறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லையா? அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்களாம். ஆனால் அங்கே அவங்க கடை வாங்குறது நம்ம வேற சொல்லி எல்லாரு பேர்லையும் கடை வாங்கிடுவாங்களாம். இதில் இந்த மின்சாரம் இது வேற. மின்சாரத்தை 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்து வெளியில் அந்த கதறாங்களே, ஏதாச்சும் காதில் விழுகுதா இல்லையா? எதையாச்சும் உங்களுக்கு உண்மையிலேயே அதெல்லாம் சரி பண்ணணுன்ற அக்கறை இருக்கா இல்லையா? எந்த நம்பிக்கையில் நீங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறீங்க கேட்பாங்க. இந்த பட்ஜெட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? எனக்கு இந்த பட்ஜெட்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் மரிய வில்சன் பேச்சு. இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியாத ஒரே ஒரு விஷயம் விஜய் சார் மூஞ்சி. ஏன்டா அப்படி வச்சுக்கிட்டாருன்றது இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. சத்தியமாக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் உங்கள் பட்ஜெட் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் மூஞ்சில் அது சந்தோஷமாக இருந்துச்சா? கை தட்டுறதுக்கு கூட யோசித்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. தட்டலாமா வேண்டாமா? மரிய வில்சன் மூஞ்சில் அவ்வளோ பயம். அப்படியே தெரிஞ்சிச்சு எப்படி நம்மளை கிளியிலையும் இழிச்ச போகிறாங்க. ஏன்னா இதில் எதுவும் இல்லை, இதுக்கு நம்ம எதையோ நான் வாசிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் இழுத்து வாச்சு ஒரு வழியாக முடிச்சு விட்டாப்புல. தப்பிச்சா போதும்னு நினச்சி ஓடிட்டாங்க அத்தனை பேரும். ஆனால் இப்போ இதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தமிழ்நாட்டோட இது வரைக்கும் யாரும் போடாத ஒரு பட்ஜெட்டு. காமராசர் கூட இப்படியெல்லாம் கரிசனையோடு போட்டிருப்பாரான்றது தெரியல. எல்லாத்தையும் யாரு கூட எடுத்துட்டு வந்திய? இப்போ இந்த ஆதி திராவிட நலத்தில் அதுக்கு கேள்வி கேட்குறாங்க சார். அதான் இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் மொத்தமாக அந்த கல்வித்துறைக்கு நீங்கள் பட்ஜெட்டை குறைச்சிய, எதுக்கு இப்போ ஆதி திராவிட நலத்துறைக்கு பட்ஜெட்டை குறைச்சிய கேட்குறாங்க இல்லை? சரி, அதைத்தான் குறைச்சி அதை முழுசாக நீ செயல்படுத்துவியான்னு கேட்டால் அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா இந்த காலை உணவு வச்சுட்டு அந்த இது இருக்குல்ல, அதுக்கு இதுலேருந்து தூக்கி போடணுமா? அப்புறம் எதுக்கு அதில் தனி அந்த பேரை போட்டு வச்சுக்கிட்டு மொத்தமாக அதை முடிச்சு விட்டு நாங்கள் எதுக்கு வச்சுக்கோ? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சொல்ல வேண்டியது தானே. இதை நியாயமாக யார் கேட்கணும்? ஒருத்தர் இருக்காரு, கேட்பாருன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். கேட்பீங்கல்ல சார்? கண்டிப்பாக கேட்பீங்க.